இதுக்கு முன்னாடி வரைக்கும் திரு விஜய் அவர்களுக்கு கூட்டம் வந்து அலைக்கடல் என்ன திரண்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கான்செப்டில் கொஞ்சம் அதிகமான மக்கள் கூட்டம் வந்துட்டு இருந்தது. இந்த எஸ்ஓபி போட்டு இந்த கவர்மெண்ட் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண இவ்வளோ தான் கொண்டு வரணுன்ற கண்டிஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. விஜய் அவர்கள் எல்லா கூட்டத்துக்கும் சில ஏதோ இப்போ கூட சேலத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு, அதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கவே மாட்டுறாரு அப்படின்றது தான் ஒரு நெகட்டிவாக வந்து சோஷியல் மீடியாவில் பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. நெகட்டிவும் செட் பண்ணாங்க. அரசியல்னால நெகட்டிவ் செட்டிங் தான். எதிர்கால நல்லவனாக இருந்தாலும் கெட்டவன் ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியதான் நம்மளுடைய திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்றது டிவிக்கேன்றது நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். இவர் ரொம்ப காலம் தாழ்த்திட்டே இருந்தார்னா கடைசி நேரத்தில் இவர் எங்கே போனாலும் மரியாதை இல்லாமல் போயிடுது. அதாவது ஒரு செக்யூர்டான ஸ்பேஸ் கிடைக்காம போயிடுது. கிரெடிபிலிட்டி இழந்துருவார். போன தேர்தலில் வந்து எடப்பாடி என்ன நினைச்சாரு, எனக்கு திமுக வந்தா கூட பரவாயில்ல, நான் இவங்க உள்ள வரக்கூடாது, நான் என் கட்சியை கைப்பற்றணும்னு நீ நினைச்சல. அதுதான் இனி சசிகலா அவர்கள் நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கும்? சீமான் அவர்கள் போய் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து விஜய் பற்றி பேசுகிறார், எப்படி பேசுகிறாரோ எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு விஷயம் கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து விஜய் அவர்கள் அணுகுவீங்களான்னு கேட்டதுக்கு, இல்லை தம்பி தான் என்ன அணுகணும், எல்லாத்துலேயுமே நான் தான் சீனியர், 16 வருஷமாக நான் கட்சி நடத்துகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு ஈகோ பிரச்சனை, சீனியர் ஜூனியர் இதில் பிரச்சனை கிடையாது. கொள்கையே இருக்கட்டும். எத்தனை பேர் கொள்கை முரண்பாடுல கூட்டணி இருக்கு? பாஜக கூட்டணி என்ன சொன்னீங்க? திமுக மக்கள் விரோத ஆட்சின்றீங்க எல்லாரும். அப்படி மக்கள் விரோத ஆட்சியை அகற்றணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஒரு அவங்களோட லைக் மைண்டோட கூட்டணி வைக்கணும். ஓகே, அப்படி லைட் மைண்டோட கூட்டணி வைக்கிறதுக்கு ஈகோஸ்டிக் பாத்தீங்கன்னா எப்படி வரும்? திமுக கூட்டணியில தேமுதிக இணைஞ்சிருச்சான். எவ்வளவு சீட்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு? நம்ம ஏற்கனவே அந்த சீட் பதிவும் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீகே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து வேலூர்ல 23ஆம் தேதி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமா நடத்துறாங்க சார். என்னன்னா பந்தல் போடுறாங்களாம், சேர் போடுறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க. ஸோ மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்குறதா சொல்றாங்க. ஏற்கனவே உங்க மேல இந்த ஒரு விமர்சனமும் வந்துச்சு, எப்படி பாக்குறீங்க? இது மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி அப்படின்றது இல்லை. இதில் என்ன பிரச்சனைனா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் திரு விஜய் அவர்களுக்கு கூட்டம் வந்து அலைக்கடல் என்ன திரண்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கான்செப்டில் கொஞ்சம் அதிகமான மக்கள் கூட்டம் வந்துட்டு இருந்தது. இந்த எஸ்ஓபி போட்டு இந்த கவர்மெண்ட் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண இவ்வளோ தான் கொண்டு வரணுன்ற கண்டிஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வராங்க. பட் அது வந்து வெளியிலேயே அப்படியே இருந்து டைவர்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. யாரும் இப்போ உள்ளுக்குள்ளே வர அந்த ஒரு செனாரியோ நடக்கிறது இல்லை. ஸோ இந்த சிஸ்டம் இருக்கும்போது இவங்க மக்களில் சந்திக்கிற பயணங்களில் இருக்கும்போது இவங்களால அவ்வளோ பேருக்கும் எல்லாத்தையும் காமடேட் பண்ண முடியலை. அந்த ட்ராவல் இப்போ கரூர்ன்றது திருமண கூட்டம் மாதிரி ஒரு ஏரியாக்குள்ளே இருக்க ஒரு இது இருக்குது. ஸோ இப்போ மாநாடு மாதிரி பண்ணும்போது இதே மாநாடு விக்கிரவாண்டியில் நடக்கும் போதெல்லாம் சிறப்பாகவும் நடந்தது, எல்லாமே இருந்தது. ஸோ இந்த தடவை அதை இன்னும் இது பண்ணுறாங்க. இப்போ திமுக ஐடி விங் வந்து ஒரு சீட்டில் வந்து தண்ணி பாட்டில் வைக்கிறது, அது வைக்கிறது, இது வைக்கிறதுன்னு எல்லாம் இது பண்ணாங்க. ஆமாம், இதை வந்து அவங்க நரமொழிக்கு எடுத்துக்கிறாங்க. இப்போ எதிர்கட்சி பண்ணுறாங்களோ கூட இருக்கவங்க சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் எடுக்கிறது ஒரு புது கட்சியில் அவங்க அடாப்ட் பண்ணுறாங்கன்றதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. தன்னுடைய இது முந்தைய இதில் இல்லை, ஆனால் இந்த இதில் அதை சேர்க்குறாங்கன்னா அதை நம்ம நல்லதாக தான் பார்க்கணும், வரவேற்கணுமே தவிர நீங்கள் ஏன் அன்னைக்கு பண்ணலை அப்படின்னு நம்ம கேட்கவே முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து திமுகவும் இந்த தேர்தல் அறிக்கை விடும் இல்லையா, கண்டிப்பாக அடுத்த ஆட்சிக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏன் போன ஆட்சியிலேயே பண்ணல, இப்போ நீங்கள் ஆட்சியில் தானே இருந்தீங்கன்னு கேட்குறது எந்த அளவுக்கு அது ஒரு மைனஸ் இருக்குன்னு. ஆனால் அது எந்த அளவுக்கு லாஜிக் இல்லை. அது இல்லை, அவங்க இந்த ஆண்டுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதை தான் அவங்க சிறப்பாக செயல்படுத்த தான் பார்ப்பாங்க. அடுத்த ஆட்சிக்கு வரும்போது என்ன பண்ண முடியும் இப்போ இருக்க நிலைமையிலேருந்துன்றது அவங்க அடுத்ததை மூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதிமுக இப்போ ஒரு தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்க. அவங்க நீங்கள் ஏங்க போன 10 வருஷம் இருக்கும்போது இப்போ உங்களுக்கு தோணுனதெல்லாம் அப்போ செய்யணும்னு தோணலையா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு முந்தைய நடந்த விஷயங்கள் ஒரு விஷயம் வந்து லெசன், ஒவ்வொரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டு தான். நீங்கள் நான் 50 வருஷம் சொல்கிறீங்க, 50 வருஷம் இருக்கீங்க, 70 வருஷம் அரசியல் சொன்னாலுமே நீங்களே தேர்தலும் ஒரு நாளுக்கு இன்னொரு நாட்களும் ஆட்சி காட்சி எல்லாமே நீங்கள் மாறி மாறி தான் உங்களோட சிந்தனை மாறிக்கொண்டே தான் இருக்குது, மெருகேறிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் என்ன பண்ண முடியும்னு தோணுது. ஓகேவா? 2006க்கு முன்னாடி இலவசங்கள்ன்றது தமிழ்நாட்டில் இல்லையே.
அப்ப அது வரைக்கும் நீங்க ஏன்ப்பா பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாரி இந்த விஷயங்கள்ல ஒரு அடாப்டேஷன் எடுத்துக்கிறாங்கன்னா, அத கிரிட்டிசைஸ் பண்ணாம ஆதரிக்க தான் நம்ம தெரியணும். வரவேற்கணும். வரவேற்றா அவங்க இன்னும் இத அவங்க சிறப்பா செய்யறதுக்கு என்னன்றத பண்ணணும். அவங்களும் இந்த இதுலருந்து நடைமுறைப்படுத்துறாங்க. அத இன்னும் மேலும் சிறப்பா எப்படி சரி பண்ணணும்? எல்லாருக்கும் என்னென்ன ஃபெசிலிட்டீஸ் குடுக்கணும்ன்றத அவங்களும் இன்னும் பண்ணுவாங்க. திரு விஜய் அவர்கள் எல்லா கூட்டத்துக்கும் சில ஏதோ இப்ப கூட சேலத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு. அதுலருந்து இவர் பாடம் கத்துக்கவே மாட்றாரு அப்படின்றது தான் ஒரு நெகட்டிவா வந்து சோசியல் மீடியால பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. நெரேட்டிவும் செட் பண்ணாங்க. அது எல்லாமே உடைக்கிற மாரி இருக்கா சார்? இனிமே அவரு பண்ற அந்த அரசியல் எல்லாம்? இது நரேட்டிவ் செட்டுன்னு ஒண்ணு தேவா. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொல்றேன். அரசியல்னாலே நரேட்டிவ் செட்டிங் தான். செ எதிர்க்க ஆள் நல்லவனா இருந்தாலும் கெட்டவன் ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியது தான் நம்மளுடைய இது. நம்ம எல்கேஜி படத்துல ராமராஜன பத்தி ஆர்ஜே பாலாஜி ஒரு இது கொண்டு வர அவரு அவ்வளோ நல்லது பண்ணாருன்னா கூட, அவர எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணி எப்படி காலி பண்ணலான்றது ஒரு படமாவே எடுத்திருக்காய்ங்க. அத பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ இந்த மாரி பல பேரை காலி பண்ணியிருக்காங்க. வைகோ அவர்கள பண்ணியிருக்காங்க, தேமுதிக விஜயகாந்த் அவர பண்ணியிருக்காங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இது நடந்துட்டே தான் இருக்கு. பட் அது இதுல இம்பாக்ட் நான் அதுக்கு கார்னர் இவங்க கார்னர் பண்றத பண்ணுவாங்க. நம்ம எப்படி ஆப்போசிட் கவுண்டர் குடுக்குறோன்றது தான் இங்க இருக்கு. நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம்னு இவங்களுக்கு ஒரு பிலீவ் இருக்கு. அத ஸ்ட்ராங்கா கொண்டு போணும்னு நெனைக்கிறாங்க. சரி அவருக்கு வந்து இத்தனைக்கும் இதுல என்னன்னா, அவருக்கு வந்து டோக்கனும், கியூஆரும் குடுக்கலன்னு கேள்விப்படுறோம். அப்படின்ற ரிப்போர்ட் குடுக்குறாங்க. அப்படி இருந்தவர் எப்படி உள்ள அனுமதிச்சாங்க காவல்துறைன்றது ஒண்ணு இருக்கு. ஸோ இது வந்து அதுக்காக நம்ம காவல்துறை மேல நம்ம சொல்லல. என்னன்னா இந்த மாரி எரர்ஸ் நடக்கும். பட் அந்த எரர்ல உயிர்களா போகும்போது மட்டும் தான் அது ஒரு சங்கடமான ஒரு விஷயமா நமக்கு இருக்கு. அது நமக்கே இருக்கும்போது, அந்த இது நடத்துறவருக்கு எவ்வளோ கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டமா இருக்கும். என்னடா நம்ம ஒரு விஷயம் நடத்துறோம், மெனக்கெட்டு வரும்போது நமக்கு இப்படி தடையா இருக்கு, ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு அவங்களும் அத யோசிக்காமலாம் இருக்க மாட்டாங்க. சரி, நம்ம நாட்ல ஊழல்களும், மத்த இதுங்களும் அதிகமா பெருகுனாலும், ஒரு விஷயம் உயிரோட இருக்கிறது வந்து மனிதாபிமானம்ன்றத நான் நம்புறேன். எல்லார்கிட்டயுமே இருக்குன்றத தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? ஒரு ஸ்டேஜுக்கு மேல தான் அந்த பொறுமை இழக்கிறதெல்லாம். மனிதாபிமானம் ஜென்ரலாவே இருக்கு. ஸோ, அப்புறம் எப்படி நம்ம இத வந்து அவர் ஒரு உயிர விஜய் மேல வந்து ஒரேடியா குற்றச்சாட்ட குற்றம் முடியாது. சாட்டுறது வந்து சரியில்லன்றது தான் என்னுடைய கருத்து. சார் அடுத்தபடியா சார், ஓபிஎஸ் அவங்களுடைய ஆதரவாளர்லாம் இருக்காங்கல்ல, அவரு ஒரு தனி ஒரு அமைப்பு மாரி வச்சிருக்காருல்ல சார். அங்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட செயலாளர்களும் விஜயோட தான் கூட்டணி வைக்கணுன்ற மாரி ஒரு முடிவெடுத்துட்டதா ஒரு தகவல் வந்திருக்கு சார். நம்ம ஏற்கனவே சொன்னோம்லப்பா. நம்ம அவங்களுடைய இது அதுதான் இருந்தது. நம்ம ஆள் தான் திடீர்னு ஒரு அன்சர் பெல்ட் அடிச்சாரு. அது என்ன பிரச்சனையா இருக்குன்னா, பிஜேபி காரங்கள் சைட்லேருந்து ஃபண்டா அவர் வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டு அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்றது தான் நப் அ அவர் இதுல. இன்னொன்னு அவருக்கு தைரியம் இல்ல அப்படின்னு. நமக்கு தான் வயசாயிடுச்சு. நம்ம திருமாவளவன் போன்றவர்கள் சொல்ற மாரி, அவருக்கும் ஆயிடுச்சுன்ற மாரி தான் நம்ம பார்க்க வேண்டியதா அவரு கூட இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரனே இப்ப தனி கட்சி ஆரம்பிச்சுட்டாரு சார். சரி அதுதான். வேற வழி 90 நம்ம வயசுல தனி கட்சி எதுக்கு? அது யார் சொல்லி ஆரம்பிச்சாருன்னு ஒண்ணு இருக்கும்ல. சரியா? நீ வரலன்னா உனக்கு பதில் இன்னார் அப்படின்றது கூட உருவாக்கத்துக்காக கூட இருக்கும். ஓகேவா? ஸோ அத பொறுத்து தான் போகணும். அவருடைய செயல்பாட பொறுத்து தான் இதனுடைய பின்னாடி என்ன இருக்காருன்னு. ஏன்னா, நம்ம டேட்டா எடுக்கிற அளவுக்கு பண்ருட்டியார நம்ம லிஸ்ட்லயே வைக்கல. அதனால அவர் என்ன பண்றாரு, என்ன பண்ண போறாருன்றது நம்மளால சோர்ஸ் எடுக்க முடியல. பட் மத்தவங்க சோர்ஸ வச்சு நம்ம பார்க்கும்போது, திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்றது டிவிகேன்றத நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம். அத அவர் வந்து யுட்டிலைஸ் பண்ணாம காலம் தாழ்த்த தாழ்த்த அவர் மேல இருக்கு. இப்ப இப்ப தேமுதிக ஓ ஏன் 2 பக்கம் பேசுறாங்கன்றாங்கன்னா, அங்க அந்த காலம் தாழ்த்துறது. ஒரு இடத்துல ஃபைனல் ஆனா கூட அது இதுவாகுறதுன்றதுனால, டிலே ஆகுறதுனால அப்படின்ற மாரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க இல்லையா? அதுவும் நம்மளுக்கு அகைன்ஸ்ட் தான். நம்ம எப்பவுமே அதுக்கு விருப்பம் இல்ல. தேர்தல் அறிவிக்கிற வரைக்கும் கூட்டணி அறிவிக்கலான்றது தான் நிதர்சனம். ஸோ அந்த மாதிரி இவரு ரொம்ப காலம் தாழ்த்திட்டே இருந்தாருன்னா, கடைசி நேரத்தில இவரு எங்க போனாலும் மரியாதை இல்லாம போயிடுது. அதாவது ஒரு செக்யூர்டான ஸ்பேஸ் கிடைக்காம போயிடுது. கிரெடிபிலிட்டி இழந்துருவாருன்றீங்க. கிரெடிபிலிட்டி இழந்துட்டாரு தேவா. இழந்துருவார் போல இருக்குன்னு இல்ல. இப்போ நான் திருப்பி சொல்றேன். இப்ப திருமதி சசிகலா அவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? மாநாடு அறிவிச்சிருக்காங்க. இப்ப அவங்க வரும்போது அவங்களுக்கு மேல ஓபிஎஸ் தெரிவாரா? அவங்களுக்கு கீழ ஓபிஎஸ் தெரிவாரா? என்ன கேட்டா அவங்க கீழ தான் திட்டுவாருன்னு நான் சொல்றேன். நான் டிடிவியே சசிகலா அவர்களுக்கு கீழ தான் தெரியப்படுவார்ன்னு தான் நான் சொல்றேன். இவங்களுக்குள்ள இருந்த சில பாலிடிக்ஸால தான் இந்த போன நாளந்து அந்த அதிமுக ஆட்சியில அவங்களால சரியா கண்ட்ரோல் எடுக்க முடியாம போச்சே தவிர, மத்தபடி இல்லன்னா இவங்க தான் பவர்ஃபுல்லா இருந்திருப்பாங்க. ஸோ இத எப்படி சரி இப்ப இப்ப டிடிவி வந்து கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு இங்க அந்த மாரி ஜெயில்ல இருக்கும்போது, கண்ட்ரோல் எடுக்க எம்எல்ஏக்கள் இதெல்லாம் பண்ணும்போது, திவாகரன் அவரு எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணாரு.
ஸோ இவங்க குடும்ப பிரச்சனையால இது நடந்தனால தான் இது எல்லாமே நடந்ததுன்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது எல்லாத்துக்கும் முதற்கண் தலைவி யாருன்னா திருமதி சசிகலா அவர்கள் தான். இப்போ அவங்க வந்தா இவங்களுக்கே டவுன் ஆவாங்கன்றது தான் நான் என் பாயிண்ட். இன்னொரு விஷயமும் சசிகலா அவர்கள் சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு முக்கிய ஒரு அறிவிப்பு வெளியிட போறேன். எதிரிகளுக்கும் ஒரு பாடத்த கற்பிக்க போறேன்ற மாதிரி ஒரு சூளுரைய வெளியிட்டிருக்காங்க. ஸோ அவங்க ஏற்கனவே தாவேகா பக்கம் தான் வருவாங்கன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ ஓபிஎஸ், சசிகலா 2 பேரும் சேர்ந்து இப்ப தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணா களம் எப்படி சார் இருக்கும்? டிவிகேக்கு களம் நல்லா இருக்கு. அதிமுகவோட ஓட்டு வீழ்ச்சியிலேயே இருக்கு. நான் திருப்பி போனேன். போன 21 தேர்தல்ல திருமதி சசிகலா அவர்கள் மட்டும் வித்ட்ரா பண்ணாம தேர்தலிலிருந்து நான் வந்து விலகிக்கிறேன்னு சொல்லாம இருந்தால், திரு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து 15% மட்டும் ஒரு ஓட்டு போயிருப்பாருன்றது நம்ம நிதர்சனமான உண்மை. நம்ம அந்த டைம்லலாம் நெறைய ஓப்பன் சேலஞ்சே நெறைய பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இத வந்து அவங்க வந்து அத பிரேக் பண்ணாங்க. ஓகேவா? அது திருப்பி அதிமுகவுக்கு போ வேண்டிய கட்டாயத்தானதுனால தான் அதிமுக அந்த அளவுக்கு வாங்குச்சுன்றது தான் நம்ம சொல்றோம். இன்னிக்கும் திரு எடப்பாடி அவர்கள் முக்குலத்தோர புறக்கணிச்சது, அவங்கள ஏமாத்துனது, இந்த இடஒதுக்கீடு குடுத்ததுல 10.5% இதுல எல்லா இடத்துலயும் பாதிக்கப்பட்ட உ இதுன்றது இவங்க தான் அதிகம். அதனால டிடிவிய உள்ள வச்சுட்டா அது சரியாயிடும் அப்படின்ற லாஜிக் வந்து இல்ல. எடுபடாது. இப்ப டிடிவி போய் சேர்ந்ததே அவசரமாக வேற என்ன செயல்பாடுன்னு எனக்கு தெரியல. அவருடைய இதுல. அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் எடப்பாடி அவர் பேசாத வார்த்தை கிடையாது. விமர்சிக்காத விஷயம் முந்தின நாள் கிடையாது. அது விமர்சனங்கள் அசம்ப்ஷன் தான் தேவா. அது இருக்கும். இன்னைக்கு நம்மளுக்கு புடிக்கல ஒரு விஷயம் பேசிர்றோம். நாளைக்கு அத நம்ம தப்புன்னு உணர்ந்து மாறலாம். இல்லன்னா, இல்ல இது அதுக்கு அந்த அன்றைய தினம் இன்னைக்கு நம்ம இருக்கோம்னு எல்லாருக்குமே மாறும். சரி நான் அதுக்குள்ள வரல. தேர்தலுக்கு நேரம் இருக்கும்போது நம்ம அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? அதே மாதிரி நம்மளுக்கு வழி விட்டது திருமதி சசிகலா அவர்கள் தான். நமக்கு அரசியல் எதிர்காலம் குடுத்தது. அவங்களுடைய கன்சர்ன் இல்லாம நீங்க மட்டும் ஒரு விஷயத்த எடுத்துட்டு போய் சேர்றதுல என்ன லாஜிக்கு? இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு நான் இன்னொன்னு பார்க்குறேன்னா, ஓபிஎஸும், டிடிவியுமே 2 பேர் தனியா சேர்ந்து ஒண்ணா அ இணைஞ்ச மாரி செயல்பட்டுட்டு இருந்தாங்க. அத வச்சு டிடிவி கூட போயிடுவேன்னு ஓபிஎஸ் பிஜேபி கிட்ட பேசி திருப்பி அதிமுக போணும்னு நெனச்சாரு. பின்கேட்டு வழிக்கா இது. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு எத்திக்கோ, ஒரு தர்மமோ இல்லாம இருந்தது தான் இந்த பிரச்சனை. இத சரி பண்ணாம அவங்க ஜெயிச்சுருவாங்களான்னா, ஜெயிக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் தான் திருமதி சசிகலா அவர்கள் வந்து அம் ஒ துரோகிகளுக்கும், எதிரிகளுக்கும் ஒரு பாடம். எதிரிகளுக்கும் நம்ம ஒரு பாடம் புகட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல திமுக வந்தாலும் வரட்டும். நீங்க இல்லாம இருந்தா தான் எனக்கு மரியாதைன்றது. ஏன்னா நீங்க நீங்க அவன் போன தேர்தல்ல வந்து எடப்பாடி என்ன நெனச்சாரு? எனக்கு திமுக வந்தா கூட பரவால்ல. இவங்க வந்து நான் கட்சிக்குள்ள இவங்க இது உள்ள பண்றக்கூடாது. வரக்கூடாது. நான் என் கட்சிய கைப்பற்றணும்னு நீ நெனச்சல்ல. அதேதான் இனி திருமதி சசிகலா அவர்கள் நெனைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அத நெனைக்கிறதுல என்ன தப்பு இருக்கும்? நீ என்ன வேணா பிராண்ட் பண்ணிக்கோ. உனக்காக 5 வருஷம் காத்திருந்தாங்க. ஒரு மரியாதை அதாவது ஒரு ராஜமாதான்னு சொல்ற இடத்துல இருந்தவங்கள நீங்க குடுக்குற மரியாதை இதுதான்னா, நீ உன்ன நம்பி ஓட்டு போடுற மக்களுக்கு என்ன மரியாதை குடுக்க போற? இன்னி முதலமைச்சர் ஆக்குனதும் அவங்க தான். கட்சியில அமைச்சரா குடுத்து அழகு பார்த்தது அவங்க தான். பார்த்தது அவங்க தான். இது எல்லாமே உனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கே நீ சரி பதவியே மாற்றப்படும் உனக்கு போகும்னா கூட நீ நியாயமா இருந்தா நீயே பதவியில இருந்திருக்கலாம். நம்ம நம்ம பேசுறது வந்து நீங்க ஊழல் மத்ததெல்லாம் சொல்லல. நமக்கு அதான் ந நேர்மையாவும், நியாயமாவும் இருக்கிறது ரொம்ப முக்கியம். எதுலயா இருந்தாலும் நம்ம பார்க்குறோம். அந்த விதத்தில திரு எடப்பாடி அவர் பண்ணது வந்து பெரிய தவறான விஷயம் தான். விஷயம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப, சீமான் அவர்கள்ட்ட போய் பிரஸ் மீட் குடுத்துருக்காங்க. அவரு வந்து விஜய் பத்தி பேசுறாரு, எப்படி பேசுறாரு எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு விஷயம் கேட்டுருக்காங்க. நீங்க வந்து விஜய் அவர்கள அணுகுவீங்களான்னு கேட்டதுக்கு, இல்ல தம்பி தான் என்ன அணுகணும். எல்லாத்துலயுமே நான் தான் சீனியர். 16 வருஷமா நான் கட்சி நடத்துறேன். அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுதான் தேவ. இங்க அதுதான் தேமுதிகவும் நம்ம போன இன்டர்வியூல சொன்னோம்னு நெனைக்கிறேன். அவங்களுக்கு ஈகோ பிரச்சனை இருக்கு. சீனியர், ஜூனியர் இதுல பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய பலம். சரியா? நீங்க இப்ப 8% இருக்கு. நீங்க 10% நான் வருவேன்னு கூட நீங்க சொல்லி, பேரம் பேசி பாதிக்கு சீட்டு வாங்குறதோ, இல்ல 80 சீட்டு வாங்குறதோ உங்களுடைய திறமை. சரியா? ஆனா ப்ரூவ் பண்ணாதவர்கிட்ட நான் எப்படிங்க அத பேசுறதுன்னு நீங்க நெனைக்கலாம். ஆனா, நமக்கு மனசாட்சி தெரியும். நம்மள விட அவர் வந்தா அதிகமான ஓட்டுகள் பெறப்படும். நம்மளுடைய ஓட்டு டேமேஜ் ஆகும்ன்றது உங்களுக்கு தெரியும். நல்லாவே தெரிஞ்சிருக்கு. கள நிலவரம் புரியும். அன்னைக்கு வந்து திரு சீமான் அவர்கள் ஒரு ஒரு எது குடுத்தாலுமே அது டாப்பா இருந்துச்சு வியூல. இன்னைக்கு அவருடைய வியூவர்ஷிப் என்ன? எப்படி விஜய் அவர்களுக்கு ஒரு மாஸ் இருக்கோ சோசியல் மீடியால, அன்னைக்கு அவருக்கு இருந்துச்சு. இருந்தது. நெறையவே இன்னைக்கு அது இருந்துச்சு. இல்லன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அத வச்சு தானே நீங்க இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சீங்க. இப்ப அத நீங்க கிரிட்டிசைஸும் இப்ப பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நீங்க அதுக்கு என்ன எடுத்தீங்க நீங்க?
ஸோ நீங்க இந்த ஈகோஸ்டிக்க விட்டுட்டு இப்ப இதுதான் பிரச்சனை. நான் இங்க என்ன சொல்றேன், நீங்க மக்களுக்கு நல்லதுன்னு நெனைக்கிறீங்களா? திமுக வரக்கூடாதுன்னு நெனைக்கிறீங்க, அதிமுக வரக்கூடாதுன்னு நெனைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஈகோ முக்கியமா? மக்கள் முக்கியமா? நீங்க மக்களுக்கு செய்றேன்னு மேடைக்கு மேடை பேசுறீங்க. ஆனா உங்களுடைய அலைன்ஸோ, உங்களுடைய இதுவும் உங்க பர்சனல் அஜெண்டாவ பேஸ் பண்ணி தான் அது நடக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய்ட்டயோ, தாவேக்காட்டயோ எந்த ஒரு கொள்கையுமே இல்லன்றது தான் ஒரு இதாவே வைக்கிறாங்க. சரி விமர்சனமா. சரி உங்ககிட்ட கொள்கை இருக்கு. அந்த கொள்கைய வச்சு என்ன பண்ணிட்டீங்க? அதனால தான் ஒரு 8% நாங்க தனித்து நிக்கிறோம். அது எங்களுக்கான அது மக்கள் பல காரணம் இருக்காங்கன்றாங்களே. தேவை. அது உங்க கொள்கைக்காக வந்ததெல்லாம் அது கிடையாது. முதல்ல அத புரிஞ்சுக்கோங்க. நீங்க அந்த கொள்கை போட்டப்ப ஒரு 30% ஓட்டு வாங்கிட்டாருன்னா, இவர் சொல்ற மாரி எல்லாரும் விட்டு விவசாயம் பண்ண போவோம்ன்னு போயிடுவாங்களா? அங்க போனா இவ்வளோ பேருக்கு உங்களால அக்குமுலேட் கொடுக்க முடியுமா? ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்க வந்தாலுமே இதையும், அதையும் ஈக்குவலா தான் பார்க்க போறீங்க. புரியுதா? திரு திரு சந்திரபாபு நாயுடு ஆந்திரால ஐடிய வந்து 90ஸ்ல அதிகமா கொண்டு வந்து பெரிய ஹிட் ஆகுறார். 96 காலேஜஸ் எல்லாம் பண்ணாருன்னு, விவசாய புறக்கணிச்சாருன்னு சொல்லி தான் ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி வந்து அ நடைப்பயணம் போயி ஆட்சிய புடிச்சாரு. ஓகேவா? விவசாயிகள விட்டாங்கன்னு. அடுத்த தடவை இவர் விவசாயத்த மட்டும் பார்த்தாரு. வளர்ச்சிய பார்க்கலன்னு தான் இவரு ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு வராரு. ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா, நீங்க 2மே ஈக்குவலா தான் பார்க்கணும். வளர்ச்சி நம்ம ஒரு கண்ணு 2 கண்ணுல 1 கண்ணு முக்கியமா நம்ம கேள்வி கேட்கறது லாஜிக் இல்ல. 2 கண்ணுமே முக்கியம். நகர்ப்புறத்துல வாழ்றவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டியோ, அதுக்கான வளர்ச்சி திட்டங்களும் தேவை. கிராமப்புறங்கள்ல இருக்கிற விவசாயிகளுக்கு தேவையான நலத்திட்டங்களும், வளர்ச்சிகளும் முக்கியம். அதான் சமமான வளர்ச்சியா இருக்கும். சமமான வளர்ச்சியா கொண்டு வரணும். நீங்க ஒரு சார்பா போறது அதான் சொல்றேன். இந்த கொள்கையினால என்ன பெரிசா பலன்? அந்த பலன் இருக்கிறதுனால தான் நம்ம நான் சொல்றேன் கொள்கையே இருக்கட்டும். எத்தன பேர் கொள்கையின் முரண்பாடுல கூட்டணி இருக்கு? உன்னுடைய திமுகவும், பாஜகவும் கூட்டணி சரி நீங்க வைக்கலையா? என்ன சொன்னீங்க? திமுக மக்கள் விரோத ஆட்சின்றீங்க எல்லாரும். அப்படி மக்கள் விரோத ஆட்சிய அகற்றணும்னா நீங்க என்ன பண்ணணும்? அவங்களோட லைக் மைண்டோட கூட்டணி வைக்கிறது லைட் தான் மைண்டடா கரெக்ட். கூட்டணி வைக்கணும். ஓகே. அப்படி லைட் மைண்டடா கூட்டணி வைக்கிறதுக்கு ஈகோஸ்டிக் பார்த்தீங்கன்னா எப்படி வரும்? நான் சீனியர், நீ ஜூனியர், நான் அண்ணன், நீ தம்பி. சரி, ஒருவேளை இதே நாளை விஜய் வந்து சீமான் அவர் தான் நான் என் தம்பிய கேட்கணுன்றதுக்கு முன்னாடி தம்பி வந்துட்டார்ல, நாங்க இணைஞ்சு பயணிப்போம்ன்னு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாரு. அப்ப எங்க போச்சு இந்த வாயி? இல்ல சார், அவர் சொல்றதுலயே ஒரு முரண்பாடு இருக்கு. என்னன்னா, இப்ப சரி, ஒரு விஜய் வந்து இப்ப சீமான வந்து அணுகி கூட்டணிக்கு அழைச்சா கூட, அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களே, அவங்களுக்கு கொள்கையே இல்ல, கோட்பாடு இல்லன்னு சொன்னீங்க. அதெல்லாம் என்னத்துக்கு ஆகும்? அதுதான் சொன்னேன்மா. முதல்லயே நீங்க வந்து கூட்டணி கொள்கைன்னு வரதுக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டீங்களே. தம்பி வருவாரு. தம்பி வந்தா அணிவோன்றது, அவரு கூட போய் பேசினது தான் நம்ம கேள்விப்பட்டோம் தனியா. இதெல்லாமே நெறைய இருந்ததே. அப்பல்லாம் என்ன எங்க போச்சு உங்களுக்கு? சி அதான் சொல்றேனே, அங்க உங்களுக்கு ஒரு விஷயம் பிரயோஜனப்படும்னு நெனச்சு நீங்க போனீங்க. அந்த பிரயோஜனம் உங்களுக்கு வரலன்னும்போது, நீங்க அத வந்து அதுதான் சொல்றேனே, மக்கள் நலன்ல எந்த அரசியல் கட்சி செயல்படுதுன்றதே டவுட்டா தான் இருக்கு. நான் இந்த இடத்துல அசம்ப்ஷன் வைக்கிறது டிவிகேக்கு காரணம், அவங்க இப்ப தான் புது கட்சி அவங்கள விட வளர்றாங்க. வளர்றாங்க. அவங்களுக்கு சப்போஸ் வந்தா அவங்க என்ன பண்றாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்களையுமே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. அதனால தான் நான் சொல்றேன், டிவிகேவுடைய தேர்தல் அறிக்கைக்கும், அவங்களுடைய பிரச்சாரத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணுன்றேன். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்ப, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு நியூஸ் ஒண்ணு கிடைச்சிருக்கு. திமுக கூட்டணியில தேமுதிக இணைஞ்சிருச்சாம் சார். நீங்க ஏற்கனவே பல தடவ சொல்லிட்டீங்க. இது வந்து இப்ப இது நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ், நமக்கு பல எக்ஸ்க்ளூசிவ். ஸோ இது நம்ம ஏற்கனவே சொன்னது தான். அ ச எ எல்லாம் உடன்பட்டு வந்திருக்குன்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுல வந்து ஏன் இப்ப பண்ணியிருக்காங்கன்றதையுமே நம்ம வந்து கருத்தில் எடுக்கணும். காங்கிரஸ்லேருந்து இன்னும் முடிவாகாத பட்சத்தில் அதுக்குள்ள தேமுதிக கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கான காரணம், காங்கிரஸுடன் பேச்சுவார்த்தைய கொஞ்சம் டஃப்பா கொண்டு போணும்னு திமுக நெனைக்கிறாங்க. அதனால இப்ப இமிடியேட்டா தேமுதிகவ உள்ள கொண்டு வந்து ஸ்ட்ராங் பண்றாங்க. அதனால அவங்களுடைய சீட்ட பேஸ் பண்ணி நம்ம நெனைக்கலாம். காங்கிரஸ் வெளிய எக்ஸிட் பண்ண போறாங்களா? இல்ல உள்ள ரீட்டெயின் பண்ண போறாங்களான்றது தெரியும். ஆனா நம்ப சொல்ற பிரகாரம் தேமுதிக, திமுக கூட்டணி எப்படி வரும்ன்றமோ, அந்த மாரி காங்கிரஸ், டிவிகே கூட்டணி உருவாவறதுக்கான வாய்ப்பு 99 பிரகாசமா இருக்குன்றீங்களா? 99% இருக்கு. அது நீங்க பொறுத்திருந்து இதே மாரி நீங்க சொன்ன மாரி நடந்துச்சுன்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம பொறுத்திருந்து அந்த விஷயத்தையும் சார், பார்க்கலாம். எனக்கு வந்து திடீர்னு இந்த அறிவிப்பு வந்ததுக்கு எனக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. ஏன்னா, நேத்து வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு தேர்தல் ஆணையத்திலிருந்து. என்னன்னா, அந்த ராஜ்யசபா சீட்டுக்கு எலக்ஷன் நடக்க போகுது மார்ச்ல. ஸோ திமுக சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா 4 சீட் இருக்கு சார். அதுல ஒண்ணு கண்டிப்பா உங்களுக்கு குடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப கூட்டணி ஃபார்ம் ஆயிருக்கும்னு. ஆமா. இப்ப உடனே அறிவிச்சா தானே அந்த ஒரு ராஜ்யசபா பதவிய அவங்களுக்கு குடுக்க முடியும். ஓகேவா? குடுத்திருக்க வேண்டிய எடப்பாடி குடுக்கல. இப்ப குடுத்து அவங்கள வந்து கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கிற நிலைமையில திமுக
இருக்கு. ஓகே. இதெல்லாம் பார்க்குறப்ப சீட்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் குடுப்பாங்களோ? அப்படி ஒரு நான் தான் எண்ணத்துல சொன்னேனே, இப்போ பார்க்கலாமா? ஒரு 6 சீட்டு, ஒரு ராஜ்யசபா. 6 சீட் எனக்கு அதிகன்ற மாரி இருக்கு சார். 5 சீட் ஓகே சார். 5க்குள்ள தான் வரும். ஓகே. கொஞ்சம் ஒண்ணு எக்ஸ்ட்ரா 5+1. ஆமா. 5+1 தான் நான் சொல்றேன். ஏன் அப்டின்னா, அவங்களுடைய ராசி எண் வந்து 5. அப்படியா? ஆமா. நீங்க போய் பாருங்க, எந்த தேர்தல்லயுமே அவங்க வாங்கியிருக்க சீட்டினுடைய நம்பர் வந்து கூட்டுனனா 5ல தான் வரும். ஓகேவா? போன நாடாளுமன்ற தேர்தல்ல 14 தொகுதியில நின்னுருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். சம்திங் ஏதோ 5 தொகுதியா? எதுல நின்னாங்க? அங்க விருதுநகர். இல்ல அலைன்ஸ் வந்து வித் ஏடிஎம்கே. ஆமா. எம்பில ஏடிஎம்கே கூட்டணி தான். ஏடிஎம்கேல 5 சீட்டு. அதுக்கு முன்னாடி இவருடைய இதுல நின்னாங்க. டிடிவியுடைய அலைன்ஸ்ல. சரிசமமா ஆல்மோஸ்ட் அது கொஞ்சம் இதுவா 21ல பண்ணல. நீங்க சொல்றது. அதோடைய கூட்டு எண்ணும் 5. 2011ல தேமுதிக வாங்கின அதிமுக முதல் அலைன்ஸ் 41 சீட்டு. அதுக்கு அடுத்த தேர்தல்ல எம்பில 14 சீட்டு. 14ல. ஓகேவா? அது நல்ல 14. 4. அதனால 5 சீட்டுன்றது ஸ்டாண்டர்டு. ஓகே. எந்த நம்பர் இருந்தாலும் அந்த 5 நம்பருக்குள்ள தான் வரும். ஓகே. அது நீ அப்ப 4+1. 14ன்னு போட்டாலும் 1+4 5. ஓகே. 5ன்னு போட்டுட்டு ஒரு ராஜ்யசபானாலும் 5. 5. அப்ப 4+1ன்னா? 4+1ன்னு வராது. 5+1 நிக்கும். ரொம்ப போயிடும். அது போன தேர்தல்லே அவங்களுக்கு 9 சீட்டு தான் குடுக்கறதா இருந்தாங்க. அதனால இந்த தேர்தல்ல 5+1ன்ற மாரி ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார், உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.